ஒரு கிரிக்கெட் ஃபேனா இது எனக்கு சுத்தமா புரியலங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 10 டீம் விளையாடுது. அந்த 10 டீமும் ஐபிஎலோட சீசன்ல கப் அடிக்கணும்னு வின் பண்றதை விட எப்படியாவது சிஎஸ்கேவை வின் பண்ணா போறோம்னு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போதுதான் எனக்கு இந்த சிஎஸ்கே ஃபேன் வெளியில வந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 18 சீசன் 2025 வரைக்கும். இந்த 18 சீசன்ல சிஎஸ்கே 12 சீசன் பிளே ஆஃப் குள்ள போயிருக்காங்க. 10 சீசன் ஃபைனல் விளையாடி இருக்காங்க. 5 கப்பு வாங்கியிருக்காங்க. இந்த 18 சீசன்ல நம்ம விளையாடின சீசன்ஸ்னு பாத்தீங்கன்னா 16 தான். ஸோ 16ல 12க்கு பிளே ஆஃப் போய் 10 ஃபைனல் போய் 5 கப்பே வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு சிஎஸ்கே மேல எல்லாம் வெறுப்பு இல்லைங்க. தோனின்னு நீங்க கொடுக்குற பில்டப்ல தான் எங்களுக்கு வெறுப்பாகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆக்சுவலி தோனி மேல ஏன் நாங்க இவ்வளோ கிரேஸா இருக்கோம்னு தெரியுமா? நாங்க ரொம்ப வருஷமா கிரிக்கெட் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன இந்த 16 சீசன்ல 14 சீசன் தோனி கேப்டன்சில விளையாடி இருக்கோம். இந்த 14 சீசன்ல கம்ப்ளீட் கேப்டன்சி 13 தான். பார்ஷியல் கேப்டன்சி ஒரு இயர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 16 வருஷமா ஒரே கேப்டனோட விளையாடுற ஒரு டீம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான். மற்ற எல்லா டீமுக்கும் கேப்டன்ஸ் மாறி இருக்காங்க. இந்த ஒரே ஒரு கேப்டன் டிராமா கிடையாது, அக்ரெஷன் கிடையாது, ரொம்ப காமா கூலா வெறும் 150 180 ரன்னு தான் எங்களோட மேக்சிமமே. எங்களுக்கு 200 250 எல்லாம் 180 அடிச்சாலே நாங்க கப்பு வாங்குவோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மனுஷன் தான் தோனி. இவ்வளோ கோட்டடான கேப்டன் இருக்கும் போது நீங்க ஏமா தோத்துட்டு இருக்கீங்க 2 சீசனா, அதுவும் ரொம்ப கேவலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோனியும் வெளியில போற டைம் வந்துருச்சு. ஸோ அவர் ஒதுங்கி நின்று டீமை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வி ஆர் ரீஃப்ரேமிங் அவர் டீம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வி ஆர் இன் த பேஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர். ரொம்ப சீக்கிரத்துல டன் அண்ட் டஸ்டட்னு திரும்பி வந்துருவோம். பிகாஸ் சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் and known for coming back stronger, bouncing back stronger. So we are standing with CSK. We will come back stronger this season or the next season. We will creep up.